என்னுடைய பெயர் ராமமூர்த்தி. நான் ஒரு பிளம்பர். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அரசம்பட்டி எனும் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறேன். படிப்பில் பெரிதாக விருப்பமில்லாததால் வீட்டில் பள்ளி செல்வதாக கூறிவிட்டு நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, சீட்டு விளையாடுவது, மது அருந்துவது என எல்லா கெட்ட பழக்கங்களையும் பழகிக்கொண்டேன். ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக ஆரம்பித்தது போக போக அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டது. சிறுவயது முதலே சரவணன், ரவி, ராஜா மூவரும் எனது இணைபிரியா நண்பர்களாக இருந்தார்கள். இப்பொழுதும் எங்கள் நட்பு எந்த தடையும் இல்லாமல் தொடர்கிறது. எனக்கு பிளம்பர் வேலை தெரிந்தாலும் சில சமயம் மட்டுமே வேலைக்கு போவேன். கிடைக்கும் சொற்ப வருமானம் எங்களின் தினசரி செலவுகளுக்கு போதவில்லை. செலவு என்றால் வீட்டு செலவு இல்லை. நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது, சீட்டு விளையாடுவதற்கு தான். ஆம், ஆரம்பத்தில் விளையாட்டாக ஆரம்பித்த இந்த பழக்கங்கள் நாளடைவில் அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. என்னுடைய இந்த பழக்கத்தால் யாரும் என்னை வேலைக்கு கூப்பிடுவதற்கே விரும்பவில்லை. நண்பர்களுக்கும் இதே நிலைதான். காசு வேண்டும், வேலை இல்லை. அப்போதுதான் என் நண்பன் ஒருவன் வயலில் உள்ள பம்ப் செட்டை திருடி விற்றால் செலவுக்கு காசு கிடைக்கும் என்று யோசனை சொல்லவே, முதலில் வேண்டாம், இதெல்லாம் தவறு, மாட்டினால் அசிங்கமாகிவிடும் என்று சொல்லி மறுத்தேன். ஆனால் அவர்கள் கேட்காமல் மோட்டரை திருடி விற்று பணமாக்கிவிட்டார்கள். அந்த நாள் எல்லோரும் பாருக்கு சென்று அதிக அளவில் மதுபானம் அருந்தினார்கள். வேலைக்கு போனா கூட இப்படி குடிக்க முடியாது, இந்த தொழிலையே தொடரலாம் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டார்கள். மற்றவர்களும் அதற்கு சரி என்று தலையசைத்து அடுத்த நாள் முதல் சின்ன சின்ன திருட்டு வேலையை தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் எனக்கு தவறாக தெரிந்தாலும் அதிக பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் நானும் சேர்ந்து கொண்டேன். நான் இப்படி பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றுவதை பார்த்த என் பெற்றோர், உனக்கு ஒரு கால்கட்டு போட்டாதான் பொறுப்பு வரும் என்று சொல்லி பெண் பார்க்க தொடங்கினார்கள். உள்ளூரில் என்னை பற்றி தெரிந்த எந்த சொந்தமும் பெண் தர முன்வரவில்லை. பிறகு பக்கத்து ஊரில் முயற்சி செய்ய தொடங்கினார்கள். ஒரு நாள் பக்கத்து டவுனுக்கு ஒரு வேலைக்காக பஸ்ஸில் சென்றபோதுதான் முதலில் அந்த பெண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. இதுவரை எந்த பெண்ணையும் பார்த்து இப்படி ஒரு உணர்வு எனக்குள் வந்ததே இல்லை. அடுத்த நாள் முதல் அவளை பற்றி தெரிந்து கொள்வதையே முழுநேர வேலையாக ஆரம்பித்தேன். அவளின் பெயர் அன்பு ராணி. அனைவரும் ராணி என்றே அழைப்பார்கள். பெயருக்கு பொருத்தமாக அவள் அழகு, உயரம், அம்சமாக இருப்பாள். வயது 20. வீட்டின் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறாள். பிறகு அவளின் ஊர், அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள் என எல்லா தகவல்களையும் சேகரித்து விட்டேன். என் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி எதற்காக வாழ்கிறோம் என்பது கூட அறியாமல் வாழ்ந்த நான் ராணியை பார்த்த பிறகு இவள் மட்டும் என் வாழ்வில் கிடைத்தால் போதும், என் வாழ்க்கையை மாற்றிவிடுவாள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு மாதம் அவளை காலை மாலை என பின்தொடர்வதையே வேலையாக செய்தேன். நண்பர்களிடம் இதை பற்றி எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை. ராணியும் என்னை கவனிக்க ஆரம்பித்தாள். பிறகு பேச ஆரம்பித்தோம். நாட்கள் கடந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலர்களாக மாறியிருந்தோம். பிறகு நான் எனது வீட்டில் காதல் விவகாரம் பற்றி கூறியதும் அம்மா அப்பா இருவருமே எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை. ஆனால் ராணியின் வீட்டில் எனக்கு சரியான வருமானம் இல்லை, ஒரு வேலை இல்லை என்ற காரணத்தால் மறுத்துவிட்டார்கள். ராணி என்னைதான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருந்தாள். அதனால் அவள் வேலை செய்யும் இடத்திலேயே நானும் வேலைக்கு சேர்ந்தேன். சம்பளம் குறைவாக இருந்தாலும் ராணியின் சந்தோஷம் மனதுக்கு நிறைவாக இருந்தது. 3 மாதங்கள் கடந்துவிட்டது. நண்பர்களை விடுமுறை நாட்களில் மட்டுமே சந்திப்பது, மது அருந்துவது என நிலைமை மாறியது. இப்போது ஊரில் உள்ளவர்கள் என்னை மதிக்க ஆரம்பித்தார்கள். இது எல்லாமே ராணியால் தான் என்று எனக்கு புரிந்தது. அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவளை இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். பிறகு ராணி அவள் வீட்டில் என்னை பற்றி பேசி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கினாள்.
அதன் பிறகு இரு வீட்டாரின் பேச்சுவார்த்தை தொடங்கி பெண் பார்க்கும் படலம், நிச்சயதார்த்தம், திருமணம் என எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்றது. ராணி பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள். அதனால் என் நண்பர்களுக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருந்தது. ஆனால் யாரும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. திருமணத்துக்கு பிறகு எங்களின் இல்லற வாழ்க்கை இனிதாக தொடங்கியது. ஒரு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நண்பர்கள் வீட்டுக்கே வந்து என்னை கட்டாயப்படுத்தி வெளியில் அழைத்து சென்றார்கள். முதலில் நான் மறுத்தேன். பிறகு என் மனைவிதான் விடுமுறைதானே, போய் வாருங்கள் என்று கூறி என்னை அனுப்பி வைத்தாள். அன்று ரவி மட்டும் எங்களுடன் வரவில்லை. அப்பா மருத்துவமனையில் இருப்பதால் போக வேண்டும் என்று கூறிவிட்டு போய்விட்டான். மற்றவர்கள் அன்று மது அருந்திவிட்டு பக்கத்தில் இருந்த வீட்டில் யாரும் இல்லாததை ஏற்கனவே நோட்டமிட்டு திருடுவதற்கு திட்டமிட்டிருந்தனர். அதற்காகத்தான் என்னையும் அழைத்து வந்தார்கள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது. நான் உடனே அங்கிருந்து செல்ல முற்பட்டேன். ஆனால் அவர்களோ வீட்டில் ஏதேதோ பிரச்சனை என்று காரணம் சொல்லி என்னையும் கட்டாயப்படுத்தவே அவர்கள் கூடவே இருந்தேன். அந்த வீட்டில் பீரோவில் இருந்த பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். அடுத்த நாள் நான் எப்போதும் போல் கம்பெனி வேலைக்கு சென்று விட்டேன். ஊரில் கொள்ளை போன வீட்டில் போலீஸ் விசாரணையை தொடங்கியது. பெரிதாக யாரையும் பிடித்தது போல தெரியவில்லை. நானும் மாலை வீட்டுக்கு வந்து எதுவும் தெரியாதது போல இருந்தேன். சரவணன் திருட்டு நகைகளை விற்க முயற்சி செய்த போது கடைக்காரன் சந்தேகப்பட்டு போலீசில் புகார் கொடுக்கவே அவர்கள் உடனே இவனை பிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். போலீஸ் ஸ்டேஷனில் நண்பர்கள் பட்டியலில் எனது பெயரையும் சொல்லவே போலீஸ் என் வீட்டுக்கு வந்து என்னை அழைத்தார்கள். அப்போது என் மனைவி ராணிதான் போலீசிடம் இவர் இதை செய்திருக்க மாட்டார், விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். எதை பேச வேண்டுமென்றாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். திருட்டு பொருள் பிடிபட்டதால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. பிறகு என்னையும் 3 நண்பர்களையும் சேர்த்து மத்திய சிறையில் அடைத்தார்கள். சிறை செல்வது இது முதல் முறை இல்லை. ராணி என் வாழ்க்கையில் வருவதற்கு முன் தவறு செய்தேன். அதனால் சிறை என்பது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அவள் என் வாழ்க்கையில் வந்த பிறகு அவளுக்காக என்னை மாற்றிக்கொண்டேன். வேண்டாத நண்பர்களின் சகவாசத்தால் மீண்டும் இன்று சிறைக்கு வந்துவிட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். எனது மனைவி ராணிதான் இந்த விஷயத்தில் என்னை விட்டு கொடுக்காமல் நான் எப்படியோ உங்களை வெளியில கொண்டு வந்து விடுவேன் என்று உறுதியாக இருந்தாள். என்னை ஜாமீனில் எடுப்பதற்கான முயற்சிகளை ராணி தொடங்கிய போது ரவி அவளுக்கு உதவியாக இருப்பதாக என்னிடம் சொன்னாள். ரவி நான் வீட்டில் இல்லாததை பயன்படுத்தி ஜாமீன் பற்றி பேச வேண்டும் என்று அடிக்கடி வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். இதை என் மனைவி ஆரம்பத்தில் என்னை பார்க்க வரும்போது சொல்வாள். பிறகு என்னை பார்க்க வருவதை குறைய தொடங்கியது. பிறகு சிறைக்கு ரவி மட்டும் வந்து ராணி அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள், வேலை இருந்தது, அப்படி இப்படி என காரணங்களை மட்டுமே சொல்வான். முதலில் இதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டேன். 3 மாத சிறையிலிருந்து பின் எனக்கும் மற்றவர்களுக்கும் நிபந்தனை ஜாமீன் கிடைத்தது. வெளியில் வந்தபோது கூட ராணி அங்கு வரவில்லை. அவளை பார்க்காமல் 3 மாதங்கள் எனக்கு 3 வருடங்களைப் போலவே இருந்தது. வீட்டுக்கு வந்தேன். ராணி வேலைக்கு போயிருந்தாள். சரி, அவளை அழைத்து வரலாம் என்று சரவணனிடம் பைக் வாங்க போன போதுதான் அந்த செய்தியை கேட்டு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. ஆம், ரவியும் ராணியும் தவறான உறவில் இருக்கிறார்கள் என்பதுதான். முதலில் இதை கேட்டு சரவணனிடம் சண்டையிட்டேன். இல்ல, என் ராணி அப்படி செய்பவள் இல்லை என்று. ஆனால் சரவணன் இதை உண்மைதான் என்று பல ஆதாரங்களை காட்டினான். ரவி அடிக்கடி வீட்டுக்கு சென்று ராணிக்கு உதவது போல் அவளிடம் பேச தொடங்கியிருக்கிறான். பிறகு அவளை வேலைக்கு கொண்டு போய் விடுவது, வரும்போது அழைத்து வருவது என நெருக்கத்தை அதிகரித்துள்ளான். என் பெற்றோர் கூலி வேலைக்கு செல்வதால் காலை சென்றால் மாலைதான் வீட்டுக்கு திரும்புவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை இருவரும் பயன்படுத்தி கொண்டு என் வீட்டிலேயே உல்லாசமாக இருந்துள்ளார்கள். என் மனைவிக்கு ரவியுடன் பழக்கம் இருப்பதால் தான் அவள் என்னை சந்திக்க வரவில்லை என்பது அப்போதுதான் புரிந்தது. என் கல்யாண விஷயம் தெரிந்தபோது அதை பார்த்து அதிக பொறாமைப்பட்டவன் ரவிதான்.
இவர்கள் சொல்வதை உறுதிப்படுத்த ராணி வேலை செய்யும் இடத்துக்கு சென்று அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்தேன். மாலை 6 மணிக்கு வேலை முடிந்து ராணி வரும்போது ரவி பைக்கில் காத்திருந்தான். அவளும் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே பைக்கில் ஏறி சென்றாள். பின் ஊருக்கு செல்லும் வழியில் ஆள் நடமாட்டம் குறைவான இடத்தில் தனிமையில் இருவரும் நேரத்தை செலவிட்டனர். இதையெல்லாம் நான் பார்த்ததை அவர்கள் அறியவில்லை. வீட்டுக்கு சென்று ராணிக்காக காத்திருப்பது போல இருந்தேன். அவள் வந்ததும் வீட்டில் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். காதலிக்கும் போது இருந்த அன்பு அக்கறை அப்போது இல்லாததை கவனித்தேன். ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு தன் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டாள். பிறகு அவளது செல்போனில் குறுஞ்செய்தி வந்தது பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே போனுடன் குளிக்க சென்றாள். என்னை கண்டுகொள்ளவே இல்லை. என் கோபம் முழுக்க ரவியின் மீது திரும்பியது. வீட்டிலிருந்து கிளம்பி சரவணனை பார்க்க வந்தேன். அவனுடன் இன்னும் 2 பேர் சேர்ந்து பாருக்கு சென்றோம். அங்கு நான் என் கோபத்தையும் ரவியின் மீதுள்ள கொலை வெறியையும் அவர்களிடம் சொன்னேன். பிறகு ரவியை கொலை செய்துவிட்டால் ராணி என்னோடு இருப்பாள் என்று முடிவெடுத்து ரவியை கொலை செய்ய திட்டம் தீட்டினேன். திட்டப்படி ரவியை பொட்டல்காட்டுக்கு மது அருந்த அழைத்து சென்றோம். அங்கு அவனை அதிகமாக குடிக்க வைத்து போதையில் மயங்கிய பிறகு கொலை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினோம். விஷயம் வெளியில் தெரிந்தால் மீண்டும் சிறை செல்ல வேண்டும் என்று நினைத்து அவனின் பைக்கில் உடலை இணைத்து கட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த பாலடைந்த கிணற்றில் தள்ளிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டோம். என் மனைவி ரவிக்கு போன் செய்வது, SMS அனுப்புவது என 1 வாரம் முயற்சி செய்தாள். அவனிடம் பதில் இல்லாததால் என்னிடம் பேச தொடங்கிவிட்டாள். ரவியின் பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்தார்கள். ஆனாலும் அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. நான் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கிவிட்டேன். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வெறும் 7 மாதங்கள் மட்டுமே நிலைத்தது. ஒரு நாள் சரவணனின் நண்பன் பாரில் மது அருந்தும் போது ரவியை கொலை செய்ததை போதையில் உளரவே விஷயம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. போலீஸ் மீண்டும் வழக்கை விசாரிக்க தொடங்கிவிட்டது. கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் இப்போது கைது செய்யப்பட்டு விட்டோம். குறிப்பு: இந்த கதை தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு ஒரு விழிப்புணர்வு நோக்கத்துக்காக எழுதப்பட்டு வீடியோவாக பதிவிடப்பட்டுள்ளது. நண்பன் சிறைக்கு சென்ற பிறகு அவனது மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததை அறிந்த நண்பன் ஜாமீனில் வெளியே வந்ததும் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்து கிணற்றில் பைக்குடன் உடலை வீசிவிட்டு தப்பித்து விட்டார்கள். இறந்த நபரின் பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்தும் விசாரணை பெரிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சம்பவம் நடந்து 7 மாதங்கள் கழித்து குற்ற செயலில் ஈடுபட்ட ஒரு நபர் பாரில் மதுபோதையில் உண்மையை கூறவே குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இறந்தவரின் உடல் பைக்குடன் கிணற்றில் மீட்கப்பட்டது. இது போன்ற உண்மை சம்பவங்களை கொண்ட கதைகளை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.